Hi Chellam, vanakkam. This is Maga exercise 2.8 la 7th sum sami sigma k to 1 to 8 cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9 இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2k பைன்னு சொன்னாத்தோட ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு. ஸோ ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு பொதுவாக நான் வெளியெடுத்துடலாம். கேனுடைய மதிப்பு 1லேருந்து எத்தனை வரைக்கும் போடணும்? 8 வரைக்கும் போடணும். என்ன சிக்மானா அது கூடுதல், அவ்வளோதான். நீங்கள் 10th படித்த சம்ம தான் அது சாமி, வேறு ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். எதை வெளியெடுக்க போகிறேன்? ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு வெளியெடுத்துடலாமா? இதில் காசு இருக்குது, சைன் இருக்குது. அப்போ என்ன போடலாம்? அது பேர் சிஸ்ன்னு போடணும். ஏன் சிஸ்ஸு? காஸ் ஐ சைன் அர்த்தம். ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு 2π by 9 வெளியெடுத்துட்றேன். 1ன்னு போடுறேன், 1, அப்புறம் 2ன்னு போடுறேன், 3ன்னு போடுறேன், 4ன்னு போடுறேன். போயினே இருக்குமா? எத்தனைலேருந்து? 1லேருந்து எத்தனை வரைக்கும் போடணும்? 8 வரைக்கும் போடணும். ப்ளஸ் 8. ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு பை 9 பொதுவாக இருக்குது. சிஸ் என்னன்னா சாமி? காஸ் ஐ சைன் அர்த்தம். பொதுவாக வெளியெடுத்தேன். ஏன்னா இதில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்குது. ஈக்குவல் டு சிஸ் 2π by 9. இது பாருங்கள், 1 2 3 எது வரைக்கும் போகுது? 8 வரைக்கும் போகுது. முதல் எண் 7 எண்களின் கூடுதல் எத்தனை வரைக்கும்? 8 வரைக்கும். அப்படின்னா அது ஃபார்முலா கடைசி நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் 2 நம்பரையும் போட்டு 2ஆல் வகுக்கணும். இதான் சொல்லி தந்தேன். 1லேருந்து போச்சுன்னா கடைசி நம்பர் n × n + 1/2. அதுதான் சிக்மா என்னுடைய வாய்ப்பாடு. ஓகே, என்னன்றது கடைசி நம்பர், அது n + 1 அதுக்கு அடுத்த நம்பர். இப்போ பார்த்தோம்னா நடுவில் பெருக்கல் தான். இந்த 9 இந்த 9 கேன்சல், இந்த 2 இந்த 2வும் கேன்சல். ஸோ சிஸ் இது 8 × π 8πன்னு வரும். அப்புறம் என்ன சாமி? காஸ் 8π + I sin 8π. பையனானது 180 டிகிரி. ஒரு கிராஃப் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னால் இது காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா, இது மைனஸ் காஸ் டீட்டா. இது டீட்டா என்ன பண்ணலாம்? பை தானே. இது 0. இது சைன் 90 டிகிரியா, இது சைன் 270 டிகிரி. இங்கே தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது சைன் டீட்டா. ஸோ இங்கே வரும்போது இது 1லேருந்து 90 டிகிரி, இது 91லேருந்து 180 டிகிரி, இது 181லேருந்து 270 டிகிரி, இது 271லேருந்து 360 டிகிரி. ஓகே, இது காஸ் 0 வந்துடும். இந்த இடத்துல காஸ் 0 தான் இருக்கும், சைன் என்ன தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். ஏன்னா சைன் 0 0 தான், காஸ் 0 0. இந்த இடத்துல இப்படி போனால் சைன் 0 1ன்னு ஆகிடும். ப்ளஸ் சைனுக்கு வரும்போது இங்கே போட்டுக்கணும். அடுத்து இங்கே போகும்போது மைனஸ் பை 180 டிகிரி தான். அப்போது மைனஸ் காஸ் பைன்னு சொன்னால் காஸ் பையனுடைய மதிப்பு -1. ஓகே சாமி. இப்போது இங்கே போனால் சைன் 270 டிகிரி வரும். அப்போ மைனஸ் இருக்கிறதுனால -3π/2ன்னு போடுவோம். அது உங்களுக்கு 5வது கணக்குலேயே சொல்லி தந்தாச்சு. இப்போ நம்ம 8வது டைம் வரணும். nth டைமு பையன்னு அர்த்தம். காசு ஒரு பையனுடைய மதிப்பே -1. அப்போ nth டைம் வந்தாலும் எத்தனை முறை சுற்றி வந்தாலும் -1 தான் வரும். அப்போ ஆன்சர் வில் பி என்ன சாமி வரும்? சைன் பையனுடைய மதிப்புனாது 0, காஸ் பையனுடைய மதிப்பு -1. 8வது டைம் அங்கே வரும்போது -1 தான் வரும். அப்போ ஆன்சர் வில் பி -1. ஓகே செல்லம், தேங்க்யூ.